ஓம் சாந்தி 21/8/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும். கேள்வி: இன்னும் போக போக எந்த ஒரு கட்டளை மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள்? பதில்: இன்னும் போக போக நீங்கள் பிரம்மா குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானத்தை கொடுப்பார்கள் என்ற கட்டளை அநேகருக்கு கிடைக்கும். இந்த சைகை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிதான் கிடைக்கிறது. எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பு இருந்ததோ அதுபோல கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார். அனைவரிடமும் கேட்க முடியாதுதானே? நளினி குழந்தையிடம் கேட்கிறேன், இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள்? பாபாவினுடைய நினைவில். பாபாவினுடைய நினைவில் மட்டும் அமர்ந்துள்ளீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவு இருக்கிறதா? பாபாவினுடைய நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இன்னும் வேறு எதை நினைவு செய்கிறீர்கள்? இது புத்தியினுடைய வேலை அல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். நல்லது. வேறு என்ன செய்ய வேண்டும்? என்ன, வீட்டிற்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமா? விஷ்ணுவிற்கு சுய தரிசன சக்கரத்தை காட்டுகிறார்கள் அல்லவா? அதனுடைய பொருளையும் பாபா இப்போது புரிய வைத்துள்ளார். சுயம் என்றால் ஆத்மாவின் தரிசனம் என்றாகிறது. 84 பிறவிகளின் சக்கரமாகும். எனவே அந்த சக்கரத்தையும் சுற்ற வேண்டும். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிவிட்டு வீட்டிற்கு செல்வோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு அங்கிருந்து சத்யுகத்திற்கு நடிப்பை நடிக்க வருவீர்கள். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவீர்கள். விஷ்ணுவிற்கு எந்த சக்கரமும் கிடையாது. அவர் சத்யுகத்தின் தேவதை ஆவார். விஷ்ணுபுரி என்று சொல்லுங்கள், அல்லது லக்ஷ்மி நாராயணபுரி என்று சொல்லுங்கள், அல்லது சொர்க்கம் என்று சொல்லுங்கள். அனைத்தும் சரியே. சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ஒருவேளை ராதை கிருஷ்ணருடைய ராஜ்யம் என்று சொன்னால் தவறு செய்கிறார்கள் என்பதாகும். ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்பது இருப்பது இல்லை. ஏனென்றால் இருவரும் தனித்தனி ராஜ்யத்தின் இளவரசன் இளவரசி ஆவர். ராஜ்யத்தின் எஜமானர்களாக சுயம்வரத்திற்கு பிறகு ஆவார்கள். ஆக விஷ்ணுவிற்கு காட்டப்பட்டுள்ள இந்த சக்கரம் உங்களுடையதாகும். எனவே இங்கே நீங்கள் அமரும்போது அமைதியாக மட்டும் அமரக்கூடாது. ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். அதற்குதான் இந்த சக்கரமாகும். நீங்கள் கலங்கரை விளக்காகவும் இருக்கின்றீர்கள். பேசுகின்ற நடக்கின்ற கலங்கரை விளக்கு ஆவீர்கள். ஒரு கண்ணில் சாந்திதாமம், ஒரு கண்ணில் சுகதாமம், இரண்டையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நினைவின் மூலம் பாவம் அழிய வேண்டும். வீட்டை நினைவு செய்வதன் மூலம் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த முழு சக்கரத்தின் ஞானம் உங்களுக்கு தான் இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளீர்கள். இப்போது இந்த கடைசி பிறவி மரண உலகத்தில் ஆகும். புதிய உலகத்தை அமர உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அமரர் என்றால் நீங்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் இறப்பது இல்லை. இங்கே இருந்து
திடீரென்று மரணம் சம்பவித்து விடுகிறது, வியாதிகள் ஏற்படுகிறது. அங்கே இறப்பதற்கான பயம் இருப்பது இல்லை. ஏனென்றால் அமரலோகமாகும். நீங்கள் வயதானவர்களாகி விடுகிறீர்கள் என்றால் கூட நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று பிரவேசிப்போம் என்ற ஞானம் இருக்கிறது. இப்போது கர்ப்ப சிறைக்கு செல்கிறார்கள். அங்கே கர்ப்ப மாளிகை இருக்கிறது. அங்கே தண்டனை அனுபவிக்க பாவம் செய்வது இல்லை. இங்கே பாவம் செய்கிறார்கள். அந்த காரணத்தினால் தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வருகிறார்கள் எனும்போது மீண்டும் பாவம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறார்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். இங்கே துக்கம்தான் ஏற்படுகிறது. அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இல்லை. எனவே ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமத்தை வையுங்கள். நீங்கள் பிறவி பிறவிகளாக ஜபம் தவம் போன்றவை செய்து வந்துள்ளீர்கள். ஆனால் அது ஞானம் இல்லை அல்லவா? அது பக்தியாகும். அதில் நீங்கள் அப்படி சதோ பிரதானமாக ஆவதற்கு எந்த யுக்தியும் கிடைப்பது இல்லை. யாருமே தெரிந்து இருக்கவில்லை. கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம். தேகம் உட்பட இந்த கீதையின் வார்த்தைகள் என்ன இருக்கிறதோ அதை படித்து சொல்கிறார்கள். நீங்கள் அப்படி ஆகுங்கள் என்று சொல்வது இல்லை. பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்தபோது இப்படி சொல்லிவிட்டு சென்றுள்ளார் என்று மட்டும் படிக்கிறார்கள். கீதையில் பரமபிதா பரமாத்மா என்பதற்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்பவர் சாரதி அல்லவா? அவருக்கு ரதம் வேண்டுமா என்ன? அவரே தேகதாரி ஆவார். கிருஷ்ணருடைய பெயரை யார் வைத்தார்கள்? பிறந்த 6ஆம் நாள் வருகிறது என்றால் அனைவருக்கும் பெயர் வைக்கிறார்கள் அல்லவா? பாபாவை வெறுமனே சிவன் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறப்பு இறப்பில் வருகிறீர்கள். அதனால் ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது. சிவபாபா பிறப்பு இறப்பில் வருவது இல்லை. அவர் எப்போதும் சிவன் ஆவார். புள்ளி வைக்கிறார்கள் என்றால் சிவம் என்று சொல்கிறார்கள். புள்ளியான ஆத்மா முற்றிலும் சூட்சுமமாக இருக்கிறது. ஒருவேளை ஆத்மாவின் காட்சி ஏற்படுகிறது என்றால் யாருக்கும் புரிவது இல்லை. தேவியை பார்த்தால் மகிழ்ச்சியாகி விடுவார்கள். நல்லது, பிறகு என்ன? பலன் எதுவும் இல்லை, அர்த்தமில்லை. வெறுமனே பிடிவாதமான பக்தி செய்தார்கள், தரிசனம் செய்தார்கள் என்றால் அதிலேயே மகிழ்ச்சியாகி விடுகிறார்கள். மற்றபடி முக்தி, ஜீவன் முக்திக்கான விஷயமே இல்லை. அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இங்கே இது ஞான மார்க்கமாகும். இங்கே குறிப்பாக பிரம்மாவின் காட்சி ஏற்படுகிறது. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணருடையது ஏற்படலாம். இந்த பிரம்மாவிடம் சென்றீர்கள் என்றால் நீங்கள் கிருஷ்ணபுரி அல்லது வைகுண்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்வார்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய காட்சி கூட ஏற்படலாம். காட்சி கிடைத்து விட்டால் சத்கதி அடைந்து விட்டோம் என்பது கிடையாது. இங்கே செல்லுங்கள் என்ற சமிஞ்சை கிடைக்கிறது, அவ்வளவுதான். இன்னும் போக போக அநேகருக்கு காட்சி ஏற்படும், வழி கிடைக்கும். உங்களுடைய திரிமூர்த்தி சித்திரத்தின் கூட நாளேடுகளில் வருகிறது. பிரம்மா குமாரிகளின் பெயரும் வருகிறது. எனவே பிரம்மாவின் காட்சிதான் ஏற்படும். இவரிடம் செல்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கிடைக்கும். எப்படி அர்ஜுனனுக்கு விஷ்ணு மற்றும் விநாசத்தின் காட்சி கிடைத்ததோ அதுபோல நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஆனால் நீங்கள் நிலையாக அப்படி இருப்பதில்லை. ஆகையால் விஷ்ணுவிற்கு அலங்காரத்தை கொடுத்து விட்டார்கள். இல்லை என்றால் தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கிறது? வாயின் மூலம் சொல்வதை சங்கொலி என்று சொல்லப்படுகிறது. தாமரையின் ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள் இந்த சமயம்
சமயத்தில் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும். 5 விகாரங்கள் எனும் மாயையை வெல்வதற்கு அதுவே கதாயுதம் ஆகும். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று பாபா வழி சொல்கிறார். ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவர்கள் கிடையாது. எங்கள் அனைவரையும் இந்த சரீரத்திலிருந்து விடுவித்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றுதான் என்னை அழைக்கிறார்கள். எனவே பாபாதான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறார். ஏனென்றால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டிற்கு அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. தூய்மையாக ஆக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவம் அழியும். இதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எங்களை தூய்மையாக ஆக்கி புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எனவே எப்படி செல்வீர்கள்? எவ்வளவு சரியான வழியை கூறுகிறேன். பாபாவினுடைய சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான விஷயம். கர்மங்களை செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். வேலை போன்றவைகளை செய்யுங்கள், உணவு சமையுங்கள். இருந்தாலும் நினைவில் இருந்து கொண்டு செய்யும் பொழுது உணவு சுத்தமாக இருக்கும். ஆகையால் தான் பிரம்மா போஜனத்தை தேவதைகளும் விரும்புவார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகள் கூட போக் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அங்கே கூட்டம் கூடுகிறது. பிராமணர்கள் மற்றும் தேவதைகளின் கூட்டம் கூடுகிறது. போஜனத்தை ஸ்வீகரிக்க வருகிறார்கள். பிராமணர்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் மந்திரம் ஜபிக்கிறார்கள். பிரம்மா போஜனத்திற்கு அதிகமான புகழ் இருக்கிறது. சந்நியாசிகள் பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள். அவர்களின் தர்மமே தனிப்பட்டது. அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசிகள். நாங்கள் வீடு, வாசல், சொத்து போன்ற அனைத்தையும் விட்டுவிட்டோம் என்று சொல்கிறார்கள். பிறகு இப்போது உள்ளே நுழைந்து விட்டார்கள். உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். நீங்கள் இந்த பழைய உலகத்தை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். வீடு, குடும்பத்தில் இருந்து கொண்டே புத்தியில் இப்போது நாம் சாந்திதாமம் வழியாக சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பது இருக்கிறது. சாந்திதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாபாவை, சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறோம். இது நம்முடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி ஆகும். 84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தவர், பிறகு வைஷ்ய சூத்ர வம்சத்தவராக ஆகியுள்ளோம். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்கிறார்கள். ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவது இல்லை. ஏனென்றால் ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இது கூட அவர்களின் தலைகீழான பொருள் என்று பாபா கூறுகிறார். நான் தான் அது என்பதன் பொருளை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆத்மாவாகிய நான் பரமபிதா பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன். முதலில் நாம் சொர்க்கவாசி தேவதைகளாக இருந்தோம். பிறகு சந்திர வம்ச சத்திரியர்களாக ஆனோம். 2500 ஆண்டுகள் முடிந்தது. பிறகு வைசிய சூத்ர வம்சத்தவர்களாக விகாரிகளாக ஆனோம். இப்போது நாம் பிராமணர்கள் உச்சி குடுமிகளாக ஆகின்றோம். இங்கே அமர்ந்திருக்கிறோம். 84 பிறவிகளின் குட்டிக்கரணம் விளையாடுகிறோம். இது குட்டிக்கரணத்தின் ஞானமாக இருக்கிறது. முன்பெல்லாம் தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் கூட இப்படி
சொன்னபடி குட்டிக்கரணம் செய்து அடையாளம் போட்டுக்கொண்டு சென்றார்கள். இப்போது உங்களுடையது உண்மையான தீர்த்த யாத்திரை. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வது. நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள். அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். சாதுக்கள், சந்நியாசிகள் போன்ற அனைவரும் சாந்தி தாமம் செல்வதற்காக தான் உழைக்கிறார்கள். ஆனால் யாரும் செல்ல முடியாது. அனைவரும் மொத்தமாக ஒன்றாகவே செல்வார்கள். சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். பிறகு வளர்ந்து கொண்டே செல்கிறது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவர்கள், தேவதைகள் அல்ல. ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயையோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டையில் கூட யார் பலசாலி என்று புரிந்து கொள்கிறீர்களோ அவர்களுடைய காலில் சரணடைந்து விடுகிறார்கள். இப்போது நீங்கள் யாருடைய காலில் சரணடைகிறீர்கள்? ஆண் பெண் இரு பாலரும் சொல்கிறார்கள், நாங்கள் தங்களுடைய காலில் சரணடைகிறோம். என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் அல்லவா? அந்த ஒருவருடைய குழந்தைகள் நீங்கள். சாது சந்நியாசிகள் ஒருவர் அல்ல, அநேக பகவான்களாக ஆகிவிடுகிறார்கள் கூறிக்கொள்கிறார்கள். பிறகு பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் சென்று அவர்களுடைய சிஷ்யர்களாக ஆகிறார்கள். பிறகு மோசமான உணவின் பழக்கத்தில் இணைந்து கூட்டம் போடுகிறார்கள். தமோ பிரதான மனிதர்கள் அல்லவா? இந்துக்களுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே தெரியவில்லை. உண்மையில் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். ஆனால் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தங்களை தேவதைகள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார். அந்த தர்மம் மறைந்து விட்டது. மனிதர்கள் எவ்வளவு விகாரிகளாக, குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மந்திரி பாபாவிடம் வந்தார். என்னுடைய பார்வை குற்றப்பார்வையாக செல்கிறது என்று கூறினார். குழந்தைகளே, குற்றமற்ற பார்வை உடையவர்களாக ஆகுங்கள் என்று பாபா இப்போது புரிய வைக்கிறார். எதுவரை குற்றப்பார்வை செல்கிறதோ அதுவரை நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆவீர்கள். தங்களை சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த குற்றப்பார்வை போய்விடும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் ஆவோம். ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆத்மாவின் சிம்மாசனம் இரு புருவ மத்தியாகும். இதனை அழிவற்ற சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது. அழிவற்ற ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. இது மண்ணாலான பொம்மையாகும். முழு நடிப்பும் ஆத்மாவில்தான் நிறைந்திருக்கிறது. நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்கு வருகின்றேன் என்று பாபா கூறுகிறார். நாம் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியின் ஆஸ்தியை பெறுவதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. நீங்கள் 21 தலைமுறைக்கு தேவதையாக ஆகிறீர்கள். வயதாகாமல் யாரும் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். இங்கே அமர்ந்து அமர்ந்து திடீரென்று இறந்து விடுகிறார்கள். கர்ப்பத்தின் உள்ளேயும் கூட இறந்து விடுகிறார்கள். அங்கே துக்கம் என்ற பெயரே இருப்பது இல்லை. அதனை சுகதாமம், ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இது துக்கதாமம், ராவண ராஜ்யமாகும். சத்தியுகத்தில் ராவணன் இருப்பது இல்லை. எனவே இந்த 84 பிறவிகளின் சக்கரமும் உங்களுக்கு புத்தியில் நினைவில் இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். நாம் புதிய உலகத்தின், அதாவது சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்.
கீதையில் கூட பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறது அல்லவா? ஹே குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் அவர் ஆவார். அல்லாஹ் அலாவுதீனின் நாடகம், ஆத்மதாயி நாடகம் போன்ற அனைத்தும் இந்த சமயத்தினுடையது ஆகும். குழந்தைகள் குறைவாக பிறக்க வேண்டும் என்று இப்போது மனிதர்கள் எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள். எல்லையற்ற தந்தை எவ்வளவு குறைத்து விடுகிறார். முழு உலகத்திலும் சத்யுகத்தில் 9 லட்சம் பேரே இருக்கிறார்கள். மற்றபடி இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருப்பதே இல்லை. அனைவரும் தாமம் சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். இது விந்தையான விஷயம் அல்லவா? ஒரு தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இட்டுவிட்டு மற்ற அனைத்தையும் அழித்து விடுகிறார். இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை நல்ல விதத்தில் புத்தியில் நிறுத்த வேண்டும். இது சுயதரிசன சக்கரமாகும். மற்றபடி சக்கரத்தின் மூலம் யாருடைய கழுத்து போன்றவற்றை அறுக்க தேவையில்லை. சாஸ்திரங்களில் கிருஷ்ணரை பற்றி இம்சையான விஷயங்களை எழுதிவிட்டார்கள். அனைவரையும் சுய தரிசன சக்கரத்தால் கொன்றார் என்று எழுதிவிட்டார்கள். இது கூட நிந்தனையாகிறது அல்லவா? எவ்வளவு இம்சையாளராக மாற்றிவிட்டார்கள். நீங்கள் இரட்டை அஹிம்சையாளர்களாக ஆகிறீர்கள். காம விகாரத்தை, காமம் எனும் கோடாரியை வீசுவதும் இம்சையாகும். தேவதைகளை தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகும்போது யோக பலத்தின் மூலம் குழந்தை பிறக்க வைக்க முடியாதா என்ன? இப்போது குழந்தை உருவாக வேண்டும் என்று காட்சி ஏற்படும். இப்போது இந்த சரீரத்தை விடுவீர்கள், பிறகு வாயில் தங்க கரண்டி இருக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். நாம் அமர உலகத்தில் பிறவி எடுத்தால் வாயில் தங்க கரண்டி இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஏழை பிரஜைகளும் வேண்டும் அல்லவா? துக்கத்தின் விஷயம் எதுவும் நடப்பதே இல்லை. பிரஜைகளிடம் இவ்வளவு செல்வம், பொருட்கள் போன்றவை இருக்குமா என்ன? மற்றபடி சுகம் இருக்கும், ஆயுள் நீண்டதாக இருக்கும். ராஜா, ராணி, செல்வந்த பிரஜைகள் அனைவரும் வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவின் நினைவின் கூடவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். சுயதரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, இரட்டை அஹிம்சையாளர்களாக ஆவதற்காக குற்ற பார்வையை மாற்றி குற்றமற்ற பார்வையை உருவாக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம். சர்வ சக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் பாபா இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை உள்ளது. மற்றும் எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை என்பது நடக்க முடியாதது. எப்பொழுதும் பாபாவுடன் இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாக இருக்கும். எப்பொழுதும் துணையில் இருக்கக்கூடிய அழிவற்ற துணைவரை கூடவே வைத்துக் கொள்வீர்கள் என்றால் வெற்றி பிறப்புரிமையாகும். ஏனென்றால் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும். ஸ்லோகன். யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள். ஓம் சாந்தி.